அவசர ஊர்தி அர்ப்பணிப்பு விழாவிலே கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமைக்குரிய சொந்தங்களே, இன்றைக்கு நாடு முழுவதும் அரசியல் பரபரப்பு தொற்றிக்கொண்டிருக்கிறது. யார் யாருடன் கூட்டணி, யார் யாரோடு சேருவார்கள், யார் வெற்றி பெறுவார்கள், கருத்து கணிப்பு, அரசியல் பரபரப்பு, தேர்தலிலே எப்படி வேலை செய்ய போகிறோம் என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய காயல்பட்டின நகர மக்கள் அவசர மருத்துவ சேவைக்காக ஒரு அவசர ஊர்தியை அர்ப்பணிக்கின்ற நிகழ்வை நடத்துகிறார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு அரசியலும் மக்களுக்கான சேவையும் சமமான பணிகள் என்பதை இந்த நேரத்திலே உறுதி செய்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகம் முழுவதும் நம்முடைய கட்சியின் சார்பிலே இது போன்ற அவசர ஊர்திகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. காயல்பட்டினத்திற்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது. காயல்பட்டின மக்கள் பொருளாதாரத்தை ஈட்டுவதிலே கைதேர்ந்தவர்கள். அப்படி ஈட்டுகின்ற பொருளாதாரத்தை மக்களுக்கு வழங்கி அதன் மூலம் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதிலும் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் என்பதை இந்த நேரத்திலே, இந்த நல்ல நேரத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான அவசர ஊர்திகளிலே காயல்பட்டின தனவந்தர்களுடைய பங்களிப்பு, பொருளாதார பங்களிப்பு அத்தனையிலும் இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே மிகையாகாது. அந்த அளவிற்கு தமிழகம் முழுவதும் தொடர்புகளை வைத்து கொண்டு, தமிழகம் முழுவதும் மக்களுக்காக சேவை செய்கின்ற அமைப்புகளோடு தொடர்பு வைத்து கொண்டு, எல்லா மக்களுக்கும் உதவுகின்ற இந்த மண்ணிலிருந்து இந்த அவசர ஊர்தியை அர்ப்பணிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். காயல்பட்டின நகர நிர்வாகிகளுக்கு எனக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர் அகமது சாஹிப் அவர்கள் சொன்னது போல 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு மக்கள் காயல்பட்டின நகர நிர்வாகிகள். எந்த நேரத்தில் தொலைபேசியை நாம் தொடர்பு கொண்டாலும் அதை எடுத்து பதிலளிக்கக்கூடிய ஒரு பண்பு, ஆற்றல் மிக்க சகோதரர்கள் என்பதை இந்த நேரத்திலே பெருமையாக நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். அதே போல் அத்தனை மக்களுக்கும் டிரைவிங் தெரியும். இந்த அவசர ஊர்தி, ஏன்னா இது நிறைய பேர் கேட்பாங்க, எல்லா அமைப்புமே வச்சுருக்குதா, எல்லாருமே அவசர ஊர்தி வச்சுருக்கிறாங்க, ஆம்புலன்ஸ் வச்சுருக்கிறாங்க, மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு என்ன புதுசா? எத்தனை இருந்தாலும் மக்களுக்கான சேவைக்காக இந்த அவசர ஏனென்று சொன்னால் அவசர ஊர்தி என்பது மிக முக்கியமானது. தமிழகத்திலே பெருவெள்ளம் ஏற்பட்ட போதும் சரி, கஜா புயலினும் போதும் சரி, நிவர் புயலினும் போது சரி, எல்லா வகையான இயற்கை பேரிடர்களிலும் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய ஒட்டுமொத்த ஆம்புலன்ஸ்களும் அந்த இடத்திலே சென்று பணியாற்றிருக்கிறது என்று சொன்னால், இன்னும் அதிகமான அவசர ஊர்திகள் தமிழகத்திற்கு தேவைப்படுகிறது என்பதை அந்த நேரத்திலே நாங்கள் உணர்ந்தோம். அந்த அளவிற்கு அவசரமாக மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அவசர ஊர்தியினுடைய தேவை அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அவசர ஊர்தியும் மிக அவசியமானதுதான். இந்த அவசர ஊர்தியை வாங்குவதற்காக பொருளாதார ரீதியாக உதவி வழங்கிய, ஆலோசனை வழங்கிய அத்தனை நன்மக்களுக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நன்றி கூறி, அவசர ஊர்தி உயிர்களை காக்க வேண்டும். உயிர்களை காப்பதற்காக உங்கள் எல்லா பணிகளையும் விட்டுவிட்டு அந்த பாதிக்கப்படக்கூடிய உயிரை மேன்மையாக கருதி நீங்கள் செயல்பட வேண்டும். காயல்பட்டின நகர நிர்வாகிகள் அதில் கடுமையான அக்கறை செலுத்த வேண்டும் என்று மீண்டும் கேட்டு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி முடிக்கின்றேன். நன்றி.